தான் 5ஆம் இடத்த இது திருமண வாழ்க்கைக்கு பார்க்கக்கூடியது. அந்த இடத்துல பாகுறவங்கள தான் தோஷம்னு பேர் வச்சுருவோம். இந்த இடத்துல நீங்கள் பர்ட்டிகுலராக தாம்பத்திய உறவுக்கு எத்தனை வேணும்னா, இந்த 4 அவசியம் வேணும். 3ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடங்கிற கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து இப்போ மிதுன லக்னம்னு ஒன்று இருக்குது. அந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சூரிய பகவான். ஐப்பசி மாதத்தில் பிறந்தாங்கன்னா வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதம் சொன்னால் எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால. ஐப்பசி மாதம் பிறந்த அத்தனை மிதுன லக்னக்காரர்களுக்கும் இந்த குறைபாடு இருக்கும். 3ஆம் இடத்துக்கு அதிபதி 5ல் இருந்தால் நீச்சமாயிட்டார்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்த உணர்வு குறைவாக இருக்கும்னு அர்த்தம். அப்புறம் 3ல் வந்து சுக்கிரன் உட்காந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்மத்தில் வந்து சுக்கிரன் உட்காந்தா அப்பவும் இந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஒரே ஆளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னத்தில் 3ஆம் இடத்துல சுக்கிரனும் 5ஆம் இடத்துல சூரியனும் இருந்தாங்கன்னா, சூரியன் நீச்சமாக இருக்குது, சுக்கிரன் பகைப்பட்டிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பரிவர்த்தனை யோகம் பட்டிருக்கு. சுக்கிரன் வீட்டில் சூரியன், சூரியன் வீட்டில் சுக்கிரன், பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக சொற்ப சுகம். 1லேருந்து ஒரு 5 வருஷம் இல்லைன்னா அதிகபட்சமாக 10 வருஷத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆர்வம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் போயிடும். அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்காது. இப்போ இதே மாதிரி இன்னொருத்தருக்கும் ஆர்வம் குறைவாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இல்லைனாக்கா என்ன ஆகும், கிடைக்காதவர் விரக்தியில் இருப்பார், பிரச்சனை பண்ணுவார். வீட்டில் கிடைக்கல என்ன பண்ணுவாங்க, விசு சொல்லுவார் ஒரு படத்தில், வீட்டில் காஃபி கிடைக்கலாம் ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவாருன்னுவார். அந்த மாதிரி ஆகிடும். வெளியே போய் சாப்பிடுவாருன்னுவாங்க. யாராவது ஒருத்தர் வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னா அங்கே கூட போய் சாப்பிடுவாங்க. ஆக தலைவலி வரணும்னு தான் தெரியும் காப்பியோட அருமை என்னான்னு. ஆக 3ஆம் இடம் 5ல், 5ஆம் இடம் 3ல் பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக சொற்ப கலத்தினம், சொற்ப காமம் இருக்கும். ஆனால் நிரந்தரம் இல்லாமல் போயிடும். அதுபோல் 12ஆம் இடத்துல பல கிரகம் இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இன்னொரு ஆளுக்கும் அந்த மாதிரி இருக்கணும். அதை தான் நாங்கள் கல்யாண வாழ்க்கையில் பார்க்கும்போது பொருத்தத்தில் பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான இடமாக சுகஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் சேர்த்து பார்த்துறோம். சுகமாக இருப்பாங்களா, அவங்க படுக்கு சுகம் அனுபவிப்பாங்களா அப்படிங்கிறத அந்த இடங்களில் பாவகரங்கள் இருந்தால் இன்னொரு ஆளுக்கும் இருக்கிற மாதிரி பார்த்து கொடுக்குறது அதுக்கு தான். அதுதான் மேட்சிங், கிரக தோஷம் மேட்சிங் அது பேர். ஆக வெறும் ஒரு கட்டத்தை வச்சு உங்களுக்கு சொல்ல முடியாது. அதுக்கான ஒரே கட்டம் அப்படின்னாக்கா, காமத்துக்கான இடம் 3ஆம் இடம், படுக்கை சுகத்துக்கான இடம் 12ஆம் இடம், வாழ்க்கை துணைக்கான இடம் 7ஆம் இடம், சுகமான இடம் 4ஆம் இடம். இது 4ம் சேர்ந்தாதான் இந்த சுகம். நன்றி, வணக்கம்.